அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவால ஆபத்து உங்களை தேடி வரப்போகுதுங்க. அந்த ஆபத்திலிருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதனால சுபயோகம் நடக்கும், ராஜயோகம் நடக்குங்க. இதனால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்குங்க. நிழல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருன்னா, மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழைய போறாருங்க. இந்த நேரத்துல நம்மளோட குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுனம் ராசிக்கு நுழையிறாங்க. இந்த ராகு குருவ நிலையை தான் நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றாங்க. இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்க வாழ்க்கையில இருந்த இருள் எல்லாம் வெளிச்சமா மாறப்போகுது. துன்பங்கள் எல்லாமே கரைய போகுது. இன்பங்கள் எல்லாம் இரட்டிப்பா உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது. நவ பஞ்சமம், நவம்னா என்னங்களா? நவ கிரகங்கள். நவ கிரகங்கள்னால உங்க வாழ்க்கையில நடந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நவ கிரகங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மையை தாங்க இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு அள்ளி வழங்க போகுது. இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான். இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூக்கம் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு நீங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. கும்பம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா பொதுவாவே அவங்களுடைய பொதுவான குணம் எப்படி இருக்கு தெரியுங்களா? உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா ஒரு நாளையிலையும் ஒரு காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க. என்னதான் உண்மையா நேர்மையா இருந்தாலும் எல்லாரும் இவங்களை எதிரியாதாங்க நினைப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துலதான் நல்லதுக்கு காலையிலின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதாங்க ஆச்சு. நல்லதுக்கு காலையிலின்னு சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, நான் நல்லதுதான் செய்வேன், உண்மையான வழியில தான் நடப்பேன் அப்படின்னு கெத்தா நேர் வழியில வாழக்கூடியவங்க தான் நம்மளோட தங்கமான உள்ளம் கொண்ட கும்பம் ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இப்படி இவங்க மனசுல சுத்தமா இல்லைங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க. அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க. கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க. தன்னை பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இவங்களோட யோசனையும் சிந்தனையும் இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை நோக்கியே பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குறிக்கோள்ல வெற்றி அடைய வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி பண்ணா இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம் அப்படிங்கறது எதுவுமே இல்ல. முயற்சி பண்ணா நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படின்னு முயற்சியும் தன்னம்பிக்கையும் முழுமூச்சா நம்பிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட அன்பான கும்பம் ராசிக்காரங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க. எல்லா உயிர்களிடத்திலுமே சமமா பிரிச்சு அன்பு காட்டுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க. பாக்குறதுக்கு தாங்க கொஞ்சம் கரடு முரடா இருப்பாங்க. பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்களுடைய வெள்ளை குணம் எப்படி இருக்குன்னு. ஆன்மீகத்தின் வழி நடப்பாங்க. தப்பு செஞ்சா ஒரு நாளும் அந்த தப்புக்கு துணை போகவே மாட்டாங்க. தப்புனா தப்பு தான். இவங்களோட இதுல சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, தனக்கு பிடிச்ச உறவா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் தட்டி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டா வாழக்கூடியவங்க தான் நம்ம தங்கமான குணம் கொண்ட கும்பம் ராசிக்காரங்க. அன்னப்பறவை என்னங்க பண்ணும்? அன்னப்பறவை பாலையும் அதுல இருக்கிற நீரையும் எப்படிங்க தனித்தனியா பிரிச்செடுக்குது? அந்த மாதிரி தாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களும் தனக்கு தெரிந்த உறவுகள், தனக்கு பிடித்த உறவுகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த அன்னப்பறவை மாதிரி தாங்க தப்ப சரியா தப்பாவும் தப்ப சரியாவும் பிரிச்சு எது வாழ்க்கைக்கு நல்லதோ அதன்படி நடக்கணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க.
இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி கூட அடையுவாங்க. அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த உலகத்துல தன்னம்பிக்கைக்கு அதிக அளவுல பேர் போனவங்கன்னு பார்த்தா அது நம்ம கும்பம் ராசிக்காரங்களை சொல்லலாம். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தைரியசாலிங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு துன்பம் வந்தாலும் அதை கண்டு துளி கூட கஷ்டப்பட மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையிலேயே இவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய எண்ணம் போல் தாங்க இவங்க வாழ்க்கையும் இருக்கும். இவங்களுடைய எண்ணம் எப்பவுமே உயர்ந்ததாங்க இருக்கும். இவங்களுடைய அழகான பேச்சால தன்னை அழிக்கும்னு நினைக்கிற எதிரிகளை கூட நண்பராக்கிடுவாங்க. தன்னை அழிக்கும்னு ஒருத்தவங்க நினைச்சு தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் செஞ்சா கூட நம்ம கும்பம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, என் வாழ்க்கையில கெடுதல், இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடாத கடவுளே, இவங்க வாழ்க்கையில நல்லதை பண்ணு அப்படின்னு கடவுள்கிட்ட தனக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. இந்த காலத்துல யாருங்க அப்படி இருக்கா? நம்ம கும்பம் ராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. எல்லாத்துலயும் இருந்து வித்தியாசமா இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. நம்ம கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் ஏற்படுத்தக்கூடிய பொது பலன்களையும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பலன்களையும் நம்ம விரிவா பார்க்கலாங்க. கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரனை எடுத்துக்கிட்டா அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளி தருதுன்னு பார்த்தா, எடுத்த காரியம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் அந்த காரியத்துல முயற்சி பண்ணி கண்ணும் கருத்துமா செயல்பட்டு தெளிவான சிந்தனையோட தெளிவான முடிவோட செயல்படக்கூடிய குணம் கொண்ட கும்பம் ராசி அன்பு உள்ளங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்துல உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி எல்லா உறவுகளுடனும் ஒற்றுமை ஏற்பட போகுது, அமைதி நிலவ போகுது. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை காரணமே இல்லாத சண்டைங்க. எனி டைம் சத்தமாவே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட சிரிப்பு சத்தம் கேட்காதுங்க உங்க வீட்டுல. ஆனா இந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு உங்க குடும்பத்துல சிரிப்பு சத்தம் மட்டும்தான். அழுகிங்கிற பேச்சுக்கும் இடம் இல்ல, சத்தங்கிற பேச்சுக்கும் இடம் இல்ல. சந்தோஷம் மட்டும்தான், சிரிப்பொலி மட்டும்தான் உங்க வீட்டுல ஒலிக்க போகுது. வேலைக்கு போகிற பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா இந்த நவ பஞ்சம யோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துல வெளிப்படுத்த போறீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி, இல்ல பிரைவேட்ல ஒரு ஆபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க, பதவி உயர்வு தருவாங்க. நீங்க நினைச்சபடி வேலை சூழ்நிலை இருக்க போகுதுங்க. வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரத்துல இருக்கிற போட்டியெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு வியாபாரத்துல சாதகமான பலன் வரப்போகுது. சொல்ல போனா குறிப்பா வெளியூர் பயணங்களின் மூலம் உங்க வியாபாரத்துல அதிகமான லாபத்தை நீங்க ஈட்ட போறீங்க. உங்களுக்கா வாழ்க்கையில உங்களுடைய வியாபார உத்தியை பயன்படுத்தினீங்க வச்சுக்கோங்க, நிச்சயமா நீங்க வெற்றி அடைஞ்சிடலாங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிருந்தீங்கன்னாவே போதும், உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் எந்த இடத்துல என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும், நிச்சயமா உங்க அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு நிலையான பதவி கிடைக்கும். அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுதாங்க நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய அதிசயம்னு சொல்லலாம். படிச்சுட்டு இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனுக்கெல்லாம் படிக்கவே வராது, இவனெல்லாம் எங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேற போறான் அப்படின்னு பெற்றோர்களாலையும் ஆசிரியர்களாலையும் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்க கூட நல்லா முயற்சி பண்ணி படிச்சு தேர்வுல முதல் மதிப்பெண் பெறுவாங்க ஸ்கூல் லெவல்ல. அப்ப தெரியும் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்ல, அது இந்த குழந்தை பாரு நிரூபிச்சிச்சுன்னு அந்த குழந்தைய பெத்த அப்பா அம்மாலாம் வருத்தப்படுவாங்க. நம்ம குழந்தைய நம்மளே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சமே, நம்ம அந்த குழந்தைய நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு அப்பா அம்மாவுக்கு அந்த நிமிஷம் புரியும் அந்த குழந்தையோட உண்மையான திறமை என்னன்னு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குதுங்க. ஒருத்தவங்க படிப்பாங்க, ஒருத்தவங்க எழுதுவாங்க, ஒருத்தவங்க கதை எழுதுவாங்க, நாடகம் நடிப்பாங்க, பாடல் பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு செயலுக்கும் எல்லாமே திறமை தாங்க. ஒருத்தவங்களுக்கு இருக்கிற திறமை ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது இல்ல. நம்மளுக்கு என்ன வருதோ அதை செஞ்சாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அடுத்தவங்க அதை பண்றாங்க, அதை நாமளும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமை என்ன அதை கண்டுபிடிச்சா
அவங்கள வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்க. படிப்புங்கிறது ஒரு தேவைதான், இருந்தாலும் அதே வாழ்க்கை கிடையாது. படிக்கணும்ப்பா, நீ நிச்சயமா ஒரு டிகிரி படிக்கணும், அது விஷயத்த வேணா நம்ம சொல்லித்தரலாம். நல்ல மதிப்பெண் எடுக்கணும், மதிப்பெண் தான் வாழ்க்கை அப்படின்னு குழந்தைங்கள ஒவ்வொரு நாளும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. கும்பம் ராசி அன்பு உள்ளங்களே, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலனை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா, கலைத்துறையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமா இந்த யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பாராட்டு புகழெல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, விருதுகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கலைத்துறையிலேயே உங்களை எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, பார்த்து வியப்பாங்க. என்ன இது, இவங்க இவ்வளவு சூப்பரா எல்லா விஷயத்தையும் செய்யறாங்களே அப்படின்னு உங்களுடைய திறமைகளை கண்டு அனைவரும் பூரிச்சு போயிருவாங்க. சில பேர் பொறாம கூட படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கலை திறமையில சூப்பரா இருக்க போகுதுங்க. உங்களுடைய திறமைகள் அனைத்துமே முழுமையா வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலனை இந்த நவ பஞ்சம யோகம் அள்ளி தருதுன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்மளோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதாங்க நம்மளோட சதய நட்சத்திரங்க. அவங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல மகிழ்ச்சி, குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது, குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது, செல்வாக்கு உயர போகுதுங்க. சொல்ல போனா பணங்காசு விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசியில பிறந்த என்னென்ன சதயம் நட்சத்திரக்காரங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த பணப்பிரச்சனை நீங்கி கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. பணத்துக்காக யாருக்கிட்டையும் கையேந்தி இருக்கக்கூடிய நிலை இல்லைங்க. இவங்க விஷயம் எடுத்துக்கிட்டா கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. பிடிச்ச நபரை சந்திக்க போறாங்க. பிடிச்ச நபரோட கரம் கோர்க்க போறாங்க. திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி இவங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தை இவங்க கையில வந்து சேரப்போகுது. தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது. இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரங்க? பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா, இல்ல கோடி கோடியா பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிறாங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நிம்மதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் அள்ளி தரப்போகுதுங்க. இனி உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தான். துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. உங்க வாழ்க்கை நீ சந்தோஷமா இருக்க போகுதுங்க, நிம்மதியா இருக்க போகுது, ஆரோக்கியமா அற்புதமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவ பஞ்சம யோகம் மூலமாக தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. தேவையில்லாத இடத்துல வாய் விட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அது பிரச்சனையா மாறிடும். கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட சொல்லும் போதும் சரி, ஒரு செயலை நீங்க செய்யும் போதும் சரி, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிதாங்க ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட சொல்லணும், ஒரு செயலை நீங்க செய்யணும். அப்படி பொறுமையா கடைபிடிச்சு செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். உழைச்சு வாழுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. புதிதா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிடைக்கும், சொத்து பத்தெல்லாம் அதிகமாகும், சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க. அடுத்ததாக என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதயம். உங்களுக்கு எப்படி இந்த பலன்கள் எல்லாம்? நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றியில முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அடுத்ததாக அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த காரியமெல்லாம் கைகூடும். தடைபட்ட காரியமெல்லாம் நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. எல்லா விஷயங்களும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. சொல்ல போனா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நீங்க என்னென்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ எல்லா
விஷயங்களும் நீங்க ஆசைப்பட்டபடி வெற்றியில போய் முடிய போகுது. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது, சந்தோஷம் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த நப பஞ்சம யோகம் மூலமா ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்கணுமா? இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு வாரம் தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இரட்டிப்பா நடக்குங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.